ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தக்காளி சாதம் எப்படி கெடாமல் சீக்கிரமாக மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. சீக்கிரமாக கெடாது, ப்ளஸ் சீக்கிரமாகவும் நம்ம சமைக்க முடியுங்க. ஒரு கடாயை வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சாப்பாடு எவ்வளோ தாளிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணி வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடலப்பருப்பு சேர்த்து அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணுங்க. ரொம்ப கருகவும் விட்டுருக்கக்கூடாது, ரொம்ப எண்ணெய் இதாகவும் இருக்கக்கூடாதுங்க. பச்சையாக இருந்ததுன்னா சீக்கிரமாக கெட்டுரும். ஸோ அதனால் ஓரளவுக்கு பொன்னிறமாக வரணுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கூட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 வரமிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்களும் அந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வரணுங்க. அந்த அளவுக்கு வெந்தால் தான் சீக்கிரமாக கெடாமல் இருக்குங்க. இப்போது தக்காளி நான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ சாப்பாடு எடுக்கிறீங்களோ தாளிக்கிறதுக்கு தகுந்த அளவு, அதாவது நான் இப்போ 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு வச்சுருக்கேன். 3-4 டம்ளர் சாப்பாடு வச்சுருக்கேன். அதுக்கு தான் இப்போ நான் சமைச்சிட்ருக்கேன். அப்புறம் தக்காளி வதங்கிறதுக்கு பொடி உப்பு தான் நம்ம ஆட் பண்ணணும். எதுக்காக இந்த பொடி உப்பு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, சாப்பாடில் அது கலக்கும்போது இந்த கல்லுப்பு கரையாது. ஸோ அதுக்காக நம்ம இப்போ பொடி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பொடி உப்பு போட்டோன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும், எல்லாத்துக்கும் இதாகிக்குங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக. நெக்ஸ்ட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. இது எதுக்காக அப்படின்னா டேஸ்ட்டுக்காக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா கொதித்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு தக்காளி வதங்கினா தான் சாப்பாடு டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ நான் இந்த அளவுக்கு நல்லா இந்த எண்ணெய் மசாலாவும் அப்புறம் நான் ஆட் பண்ணின இப்போ குழம்பு மிளகாத்தூள் ப்ளஸ் மஞ்சள் தூள் ஆட் பண்ணோம் இல்லையா, அதெல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்குற அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க. அந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம தக்காளி வதங்கினதுக்கப்புறமா தான் ஒயிட் ரைஸ் ரொம்ப குழையாமையும் ரொம்ப இதாகவும் இல்லாமல் அரிசியாக இல்லாமல் வேக வச்சு பொழு பொழுன்னு இருக்க மாதிரி சாப்பாடு எடுத்துக்கலாம். அது மாதிரி செஞ்சால் தான் தக்காளி சாப்பாடு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் பிடிக்கும். ஒரு சிலர் கடையிலலாம் போய் பார்த்தோன்னா விதையாக இருக்க மாதிரி இருக்கும், அரிசியே வெந்திருக்காதுங்க. ஆனால் அந்த மாதிரி வேக வைக்காமல் நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லா வரும் சாப்பாடு. இந்த அளவுக்கு வேக வச்சுட்டு தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒயிட் ரைஸ் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு இடம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் நம்ம இப்போ ரெடி பண்ண மசாலா பாடுற மாதிரி இந்த சாப்பாடை நம்ம பரட்டி விடணும். ஃபஸ்ட்டு நான் செஞ்சு வச்சுருக்க எல்லா சாப்பாட்டையுமே நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பரட்டவே ஆரம்பிக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டாலும் ஓகே தான், சிம்மில் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். சுட சாப்பாட்டையும் நம்ம இந்த மாதிரி தாளிக்கலாம், ஆறின சாப்பாட்டையும் நம்ம இந்த மாதிரி தாளிக்கலாங்க. ஆறின சாப்பாட்டை தாளிக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணக்கூடாதுங்க. அப்போ தான் சாப்பாடு ஹீட் ஆகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சூடாகவும் இருக்க மாதிரி இருக்கும். இது நம்ம சுட சாப்பாடு தானே, அதனால் நம்ம ஹீட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ கலர்றதுக்கு முன்னாடி மறுபடியும் சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா நம்ம அப்போ ஆட் பண்ணும்போது தக்காளி கலவாக தான் நம்ம ஆட் பண்ணோம். இப்போ ரைஸுக்கு தகுந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் ரைஸு வேக வைக்கும்போதே அரிசி போடும்போதே உப்பு போட்டு வேக வைப்பீங்க. அவங்க இதில் நம்ம போட வேண்டியது இல்லைங்க. உப்பு தக்காளி வேக வைக்கும்போது மட்டும் போட்டால் போதும். எங்கள் வீட்டில் அரிசி சமைக்கும்போது சாப்பாடு செய்யும்போது அதில் அரிசியில் உப்பு சேர்த்து சமைக்க மாட்டாங்க. அதனால நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வருதுன்னுட்டு. இந்த அளவுக்கு வர அளவுக்கு நல்லா எல்லா இடத்துலையுமே பெரட்டி விடணுங்க. அதுதாங்க டேஸ்ட்டு கொடுக்கும்.
நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இப்போ வந்து நான் எல்லா இடத்துலையுமே இந்த மசாலா படுற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா தான் நம்ம அடுப்பையே ஆஃப் பண்ணணும், ஆறின சாப்பாடாக இருந்தால். சுடு சாப்பாடாக இருந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிகிட்டே நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு சாப்பாடு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ, பாய் பாய்.